மாவட்டம் பிள்ளமேடு அருகே விலாசம் கேட்பது போல நடித்து பெண்ணிடம் நகை பறிக்க முயன்ற 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். வீட்டு வாசலில் நின்றிருந்த கீதாமணி என்பவரிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பெண்கள் அவருடன் பேச்சு கொடுத்து கழுத்தில் இருந்த 4.5 சவரன் நகையை பறித்துக் கொண்டு தப்ப முயன்றனர். அப்போது கீதாமணி சத்தமிட்டதால் அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து பெண்களை மடக்கி பிடித்து காவல்துறையில் ஒப்படைத்தனர். சென்னை எம்கேபி நகரில் காவல் உதவி ஆய்வாளரை கொலை செய்ய முயன்ற சரித்திர பதிவேடு குற்றவாளி கைது செய்யப்பட்டார். வியாசர்பாடி முனீஸ்வரர் கோயில் பகுதி அருகே காவலர்களை கண்டு தப்பி ஓட முயன்ற நபரை விரட்டிய போது அவர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டியதில் உதவி ஆய்வாளர் காயமடைந்தார். இதையடுத்து மற்ற காவலர்கள் அவரை மடக்கி பிடித்தனர். வேலூர் மாவட்டம் லத்தேரி ரயில்வே கேட் அருகில் ஊதுபத்தி தயாரிக்கும் தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையால் யாரும் இல்லாத வேளையில் தொழிற்சாலையின் கூரையிலிருந்து புகை வெளியேறிய நிலையில் சிறிது நேரத்தில் தீப்பிடித்து எரிந்தது. தீயணைப்புத் துறையினர் சுமார் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இயந்திரங்கள், மூலப்பொருட்கள், உற்பத்தி செய்து வைத்திருந்த ஊதுபத்திகள் தீயில் கருகின. மின்கசிவு காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரும் பேராசிரியருமான முத்துசெழியனுக்கு முன்னாள் ஆராய்ச்சி மாணவர்கள் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் குறித்து எழுதிய பூமிக்குள் பூமத்திய ரேகை, உயிர் உரிமம் உட்பட 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வெளியிட்ட எழுத்தாளர் முத்துச்செழியனுக்கு அண்மையில் துபாயில் உள்ள அமீரக தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் திறனாளிகளுக்கான கூட்டமைப்பு சார்பில் பல்கலை செம்மல் என்ற விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் முன்னாள் துணைவேந்தர்கள், கல்லூரி முதல்வர்கள், பல்துறை பேராசிரியர்கள் அவரை வாழ்த்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் பேட்டரி கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாயின. ஊத்தங்கரை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சந்தோஷ் என்பவருக்கு சொந்தமான பேட்டரி கடையில் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பேட்டரிகள் தீயில் எரிந்து சேதமடைந்தன. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் கோயில் திருவிழாவுக்கு ஒலிபெருக்கி கட்டும்போது மின்சாரம் தாக்கி 22 வயது இளைஞர் உயிரிழந்தார். சரளப்பட்டியைச் சேர்ந்த ரமேஷ் அம்மன் கோவில் வருடாபிஷேக விழாவுக்காக விராலிமலை கடைவீதி அருகில் உள்ள கம்பத்தில் ஒலிபெருக்கி கட்டினார். அப்போது மின்சாரம் தாக்கி அருகில் உள்ள கடையின் கூரையின் மீது விழுந்த அவரை படுகாயங்களுடன் மீட்ட சக தொழிலாளர்கள் விராலிமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் ரமேஷ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி கே செவல்பட்டி ஸ்ரீ லட்சம்மாள் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினார். மார்ச் 1ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கி நடைபெற்று வந்தது. இதனைத் தொடர்ந்து புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட கற்பக விநாயகர் லட்சம்மாள் சுவாமிக்கு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். சென்னை OMR சாலை மேட்டுக்குப்பம் பகுதியில் பான்சி ஸ்டோர் குடோனில் தீ விபத்தின் காரணமாக கரும்புகை வெளியேறியதால் அப்பகுதி மக்கள் கண்ணெரிச்சலால் அவதியடைந்தனர். விற்பனைக்காக ஏராளமான பொருட்கள் குடோனில் இருப்பு வைக்கப்பட்டிருந்த நிலையில் திடீர் தீ விபத்தால் பொருட்கள் எரிந்தன. தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை முழுவதுமாக அணைத்தனர். மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி ஆலங்குப்பத்தில் முதியவரின் இறுதி ஊர்வலத்தின் போது மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். முதியவரின் இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்ற பூபாலன், மனோ, துரைசாமி, ராததுரை, மோகன் ஆகியோர் மதுபோதையில் அவ்வழியாக சென்ற வெங்கடேசன் என்பவரிடம் தகராறு செய்தனர். இதனை தட்டிக்கெட்ட வெங்கடேசனின் உறவினர்கள் மதுரா கவி, மணிமாறன் ஆகியோரையும் உருட்டுக்கட்டையால் தாக்கினர். இதில் காயமடைந்த அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தகராறில் ஈடுபட்ட 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். சென்னை காமராஜர் சாலையில் மெட்ரோ பணி நடைபெறும் நிலையில் சாலையின் ஒருபுறம் மூடப்பட்டது. சென்னை காமராஜர் சாலையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில்வே கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. காந்தி சிலை அருகே சாலையின் நடுவே மெட்ரோ ரயில் பணி நடைபெறுவதால் அதனை சுற்றி சிறிது தூரத்திற்கு ஒருபுறம் சாலை முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது. இதனால் மற்றொரு புறம் இருவழிச்சாலையாக மாற்றப்பட்டுள்ளதால் அவ்வழியே வாகனங்கள் மெதுவாக நகரும் சூழல் நிலவுகிறது. பொலிவியாவில் 2 பேருந்துகள் மோதிக்கொண்டதில் 37 பயணிகள் உயிரிழந்தனர். உயூனியிலிருந்து புறப்பட்ட பேருந்து ஒரூரோ நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே வந்த பேருந்தின் மீது மோதியதில் விபத்து ஏற்பட்டது. இதில் 37 பயணிகள் உயிரிழந்தனர். காயமடைந்த 39 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். லத்தீன் அமெரிக்காவில் நடைபெறும் திருவிழாவிற்கு சென்றபோது இந்த விபத்து நேர்ந்துள்ளது. பேருந்தின் ஓட்டுநர் மது அருந்தியதே விபத்திற்கு காரணம் என்பது தெரியவந்துள்ளது.
போப் பிரான்சிஸ் உடல்நலம் பெற வேண்டி வேட்டிகன் சிட்டியில் மக்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் கூடிய மக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். இந்நிலையில் போப் பிரான்சிஸின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வேட்டிகன் தேவாலயம் கூறியுள்ளது. அவர் எளிதாக ஆக்ஸிஜனை சுவாசிக்க மூக்கிற்கு அருகே வைக்கப்பட்டிருந்த டியூப் அகற்றப்பட்டு விட்டதாகவும் அவருக்கு தற்போது காய்ச்சல் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளது. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.